ஆட்சியில் 4,00,000 கோடி ஊழல் ஆளுநரை சந்தித்த பின் எடப்பாடி பழனிசாமி தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்று சந்தித்து பேசினார். மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து திமுக அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி மனு அளித்ததாக கூறப்படுகிறது. ஆளுநரை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி 2021ஆம் ஆண்டு முதல் திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் குறித்த பட்டியலை ஆளுநரை சந்தித்து வழங்கியிருக்கிறோம். 4.5 ஆண்டு காலமாக திமுக அரசின் ஊழல் நிறைந்த ஆட்சியில் பல்வேறு துறைகளில் நடந்த ஊழல்களின் முழுமையான ஆதாரங்கள் உள்ளதால் அதற்கு முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் என்று கூறியுள்ளார். கடந்த 56 மாதங்களாக வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல அதிகார வர்க்கத்தின் உச்சத்தில் திமுக குடும்பம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்துள்ளது. தமிழ்நாட்டை மிகப்பெரிய கடன் சுமையில் தள்ளியுள்ளது. வருடத்திற்கு சுமார் 1,00,000 கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டை மிக வேகமாக நிர்வாகம் செய்து ஏற்கனவே இருந்த கடனை விட கூடுதலாக சுமார் 4,00,000 கோடி அதிகரித்ததுதான் திமுக அரசின் சாதனை என தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு ஒரு வருடத்திலேயே திமுக அரசு கொள்ளையடித்த 30,000 கோடி ரூபாயை சபரீசனும் உதயநிதியும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அப்போதைய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆடியோ வெளியானது. ஊழல் செய்வதை தவிர தமிழக மக்களுக்கு இவர்கள் எந்த நன்மையும் செய்யவில்லை. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய கட்சி திமுக என தெரிவித்துள்ளார். அந்த வகையில் அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல்கள் செய்து தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளனர். ஆட்சி நிர்வாகம் சீராக இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. மக்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. தமிழகத்தில் தொழில் தொடங்க வந்த தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களுக்கு சென்றுவிட்டன. திமுக அரசின் பல்வேறு துறைகளில் சுமார் 4,00,000 கோடி ஊழல் நடந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். அந்த விசாரணை கமிஷனில் உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க கோரிக்கை விடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார்.